என்ன தலைவரே இதெல்லாம்? வார்த்தையை விட்டு சிக்கிய சத்யராஜ் அதுக்குன்னு இப்படியா? நேற்று திமுக சார்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் சத்யராஜ் திமுகவையும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினையும் புகழ்ந்து பேசினார். அதே நேரம் தாவேகாவை விமர்சித்து சத்யராஜ் சொன்ன கருத்துதான் இங்கு பேசுபொருளாகியுள்ளது. இந்த விழாவில் பேசிய நடிகர் சத்யராஜ் ஸ்டாலினால் தான் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறியது என்று திமுகவை புகழ்ந்து பேசினார். முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உருவானது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல கருத்துக்களை முன்வைத்து பேசிய சத்யராஜ் குழந்தைகள் பெரியவர்களை மடக்கி தாவேகாவுக்கு ஓட்டு போட வைத்துள்ளார்கள் என பகிரங்க கருத்தை முன்வைத்தார். குழந்தைகள்லாம் குட்டீஸ் நண்பா நண்பீஸ் எல்லாம் பெருசுகளை போட்டு மடக்கி எனக்கு தெரியும். சத்யராஜின் இந்த பேச்சு தாவேகாவினர் மத்தியில் அதிருப்தியை கிளப்ப தாவேகாவினர் சத்யராஜை சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சித்தனர். சினிமா துறையில் முதல்வர் விஜயை அதிகமாக அப்போது ஆதரித்தும் சத்யராஜ் பேசியது உண்டு. தாவேகா கட்சி உருவான தொடக்கத்தில் கூட விஜய்க்கு அவர் ஆதரவான கருத்தையே பகிர்ந்தார். நிலைமை இப்படி இருக்க சத்யராஜின் மகன் நடிகர் சிபி சத்யராஜ் தாவேகாவுக்கு இன்று வரை ஆதரவு தெரிவித்து வருகிறார். சத்யராஜின் மகளான திவ்யா சத்யராஜ் திமுக ஆதரவை நிலைப்பாட்டை கொண்டு திமுக மேடைகளில் முதல்வர் விஜயை கடுமையாக சாடினார். நடிகர் சிபி சத்யராஜ் முதல்வரின் சட்டமன்ற விவாதங்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கிறார் என செய்திகள் வெளியானது. சிறு வயதிலிருந்தே விஜய் ரசிகரான சிபிராஜ் இன்று தாவேகாவின் தீவிர ஆதரவாளராக இருக்கிறார். ஒரு காலத்தில் எம்ஜிஆரின் தீவிர ஆதரவாளராக வலம் வந்தவர் சத்யராஜ். கிட்டத்தட்ட எம்ஜிஆர் தான் சத்யராஜுக்கு காட்ஃபாதர் போல. தற்போதைய காலத்தில் திமுக ஆதரவாளராக இருக்கிறார். அவரின் நிலைப்பாடு என்ன என்பதும் பலரின் கேள்வியாக எழுந்துள்ளது. சில வாரங்களுக்கு முன்பு கொளத்தூரில் பேசும்போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோல்வி குறித்து கண்ணீர் சிந்தி பேசினார். சத்யராஜ் போல அவரது மகள் திவ்யா சத்யராஜும் முதல்வர் விஜய் குறித்து பேசி அவ்வப்போது விமர்சனத்திற்கு உள்ளானார். நேற்றைய சத்யராஜின் பேச்சு தமிழக அரசியலில் ஹாட் டாபிக்காக இருக்க தாவேகாவினர் பலரும் நீங்கள் சினிமாவில் நடிப்பதே சிறந்தது, இந்த அரசியல் உங்களுக்கு செட் ஆகாது என சமூக வலைதளங்களில் கருத்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். என்ன நம்ம அவசரப்பட்டு மாற்றம் சொல்லி போட்டோம். குழந்தைகள்லாம் குட்டீஸ் நண்பா நண்பீஸ் எல்லாம் பெருசுகளை போட்டு மடக்கி எனக்கு தெரியும். எங்க மாமா ஒருத்தர் வயசு 75 வயசாச்சு. அவர் இந்த மேடையில சொல்லிக்கிற அவர் எப்பவுமே ரெட்டை இலைக்கு தான் போடுவார். நாங்க தலைவர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ரெட்டை இலை தாங்க. இந்த தடவை யாருக்கு போட்டீங்க? இந்த தடவை விசிலுக்கு போட்டேன். ஏங்க அப்படிங்க? என் பொண்ணு அடம் பிடிச்சி போட வச்சிருச்சுங்க. ஏங்க அதுக்காக உங்க ரெட்டை இலையை விட்டு கொடுத்துட்டு போடலாமா அப்படின்னாரு. இப்ப அதே பொண்ணு அடம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்தல் வரையில் உங்களுக்கு எந்த கட்சி எந்த சின்னம் பிடிக்குமோ அந்த சின்னத்துல போட்டுருங்க அடம் பிடிக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாலேயே முதன்மை மாநிலமா இருக்குதுங்கிற நிலைமை எப்ப ஏற்பட்டுச்சு? திமுக ஆட்சி திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா நமது ஒப்பற்ற தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலத்துல இந்தியாவின் முதன்மை மாநிலமாக கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வளர்ச்சி திட்டங்களிலும் நலத்திட்டங்களிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு உருவானது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான். தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.